சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் ரெமோ திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் இப்போ தீவிரமாக நடந்துட்டு வருது. இந்த நிலையில் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டில் சாங்கையும் இயக்குனர் சங்கர் நேற்று வெளியிட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் படம் உருவான விதம் குறித்து படக்குழுவினர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக சிவகார்த்திகேயன் ரெமோ திரைப்படத்தில் பெண் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரத்தை அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டாரு என்பதை பற்றியெல்லாம் தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அவர் சொல்லியிருக்காரு. அதை ஒரு ஸ்பெஷலான தொகுப்பா இப்ப பார்க்கலாம். அட்லி சொன்னான், இந்த மாதிரி ஒரு என் அசிஸ்டண்ட் ஒரு படம் ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கான், அதில் இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் ஃபஸ்ட்டு நல்லா சிரித்தேன். நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன். ஐடியாவாக பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதை உனக்கு தான் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏய் சும்மாறா, நீ பாட்டுக்கு பொண்ணு வேஷம்லாம் என்னை போட விட்டு சும்மா பையனாவே நீ எப்படி பார்க்குறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க, இதில் பொண்ணை எப்படா பார்க்குறது அப்படின்னு நீ சும்மா கேள்றா அப்படின்னு சொன்னான். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கதையை கூப்பிட்டு கேட்டேன். நான் நிறையா சிரித்தேன், ரசித்தேன், நிறையா மொமெண்ட்ஸ் இருந்தது. இது எப்படி இந்த டைட்டில் கலர்ஸ் எல்லாம் அந்த மேக்கப்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஸ்டோரி தான் இது. எல்லாருக்கும் டக்குன்னு ரசிக்க முடிகிற ஒரு ஸ்டோரி தான். நான் கேட்டு சூப்பராக இருக்குங்க, பட் நம்ம எங்கெங்க பொண்ணு வேஷம்லாம் போடுறது, நீங்கள் சும்மா இருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் பாக்கியராஜ். யாரும் ஒரு டக்குன்னு ஒரு லேடி கெட்டப்னு ஒன்று அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவர் ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சு அடிக்கடி ஃபோன் அடிச்சு கேட்பார், கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. நானும் அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஸோ ஒரு வழியாக ஒரு 10 months இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணே. இதை யோசிக்காமல் இந்த கதைக்குள்ளே இறங்கவே முடியாது. இது சாதாரணமாக பண்ண முடியாது. இது ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். சங்கர் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஆமாம், எருமையோட பொறுமையாக இருக்கணும், அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். ஏன்னா மேக்கப் போடும்போதெல்லாம் 50 ஹேர்பின் இருக்கும் மண்டையில். நமக்கு அப்படியே யாரோ இங்கே குத்திட்டே இருப்பேன், யாராவன் ஏய் ஏய் அப்படின்னு என்னை லூஸ் மாதிரி பார்த்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரிஞ்சது. சரி, ஓகே, அந்த 10 months அவரை வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அடுத்த 1 year பாக்கி கையில் கொடுத்துட்டேன். பாக்கி இந்த 1 year உங்களுக்கு தான். நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம். இது நான் பெரிய நடிகன், நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், நீங்கள் பெரிய டைரக்டர், அதெல்லாம் தாண்டி இதில் நான் மேக்கப் போட்டிருக்கேன்றதெல்லாம் மறந்து ஆடியன்ஸ் ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நிறைய இடங்களில் சிரிக்கணும், நிறைய இடங்களில் ரசிக்கணும், டக்குன்னு ஒரு இடத்துல அழணும், அண்ட் அப்படி எனர்ஜி இருக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி இறங்கணும். சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகிறதுக்கு நான் தான் ஒரு முக்கியமான காரணம். மெயின் காரணமே நான் தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்து அதில் தான் ஃப்ரெண்டானோம் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் டெய்லி ஷூட் முடிச்சுட்டு போயிட்டு ஷூட்லேயும் பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பவும் வீட்டிலேருந்து ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். அப்போ அவர் திடீர்னு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி காமெடி நான் அவனு ஆசையாக இருக்கேன் அப்படின்னுவார். நான் தான் யோ இல்லையா, நீலாம் இது ஹீரோ மெட்டீரியல், இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ஸோ இவ்வளோ நல்லா அழகாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹீரோ தான் அப்படின்றது. ஏன்னா அந்த பொதுநலத்தில் என்னோட ஒரு சுயநலமும் கலந்துருக்குது. ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாருனா நான் காமெடின் ஆவேன், அவரே காமெடின் ஆகிட்டாருனா நான் என்ன ஆவேன்னு தெரில. ஸோ அதை அவர்கிட்ட சொல்லி ஒரு மைண்டில் ஏற்றி நீங்கள் ஹீரோன்னு சொல்லி, பட் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆவாருன்னு உண்மையிலேயே நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி செட்டில் யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து வந்த உடனே எல்லாரும் யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்து அவர் உன்னை விட அழகாக இருக்கார், உன்னோட அழகாக இருக்கார் அப்படின்னு. ஸோ அவ்வளோ நல்லா அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காருன்னா அவங்களோட க்ரூ டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நடிப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக வளரலை. ஆனால் நம்ம எல்லோரும் சிவகார்த்திகேயனை என்டர்டெய்னராக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்டர்டெய்னர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் அவர் ஒரு பர்ஃபார்மராகவும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பிசி சார் சொன்னாங்க, பாக்கி சொன்னார். வேணான்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம், பேக் டு பேக் 2 ஃபிலிம் பண்ணால் ஏதாவது கிசு வந்துடும் அப்படின்றதான். இது வரைக்கும் வரல, எதுக்கு தேவையில்லாமல் அது ஒன்று அப்படின்றதான். இன்னொன்று, பேர் எதுக்கு ரிப்பீட் பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருந்தோம். சார் வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். அண்ட் உண்மையிலே அந்த இன்னொரு ஹீரோயின் சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த இவனும் நான் தான். நானும் கேட்டேன், நான் வேறு யாராவது ஹீரோயின் இருந்தால் சொல்லுங்கள், அழகாக இருக்கணும், உங்களை மாதிரி இல்லாமல் நல்ல அழகான ஒரு ஹீரோயின் சொல்லுங்கள் அப்படிலாம் கூட கேட்டேன். நான் அவங்க அதை பற்றிலாம் வருது. பட் அண்ட் வேறு ஹீரோயின்ஸ்லாம் ட்ரை பண்ணோம்.
அண்டு நிறைய பேர் நோ சொன்னாங்க. நோ சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கீர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. ஸ்கிரிப்டோட I was mesmerized by their love. That is what is the strength of Remo. The strength of Remo lies in their humanity and love. Nothing can go wrong in this film. This film is the ultimate success. It's a blessed film. Thank you. ரஜினி முருகன் பார்த்தேன். பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக வந்து படத்துக்கு படம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வராரு சிவகார்த்திகேயன் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். அவர் இப்படியே இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு மேக்கப் போட்டு ப்ராஸ்தட்டிக்லாம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவருடைய தாட், அந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. உண்மையிலே இந்த லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த த்ரெட்டிங் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடியாக பிடுங்குறாங்க. செத்துட்டேன் நான் 3 தடவை பண்ணேன். நான் 42 டேஸ் பண்ணோம் இந்த கேரக்டர் மட்டும். அதில் 3 தடவை த்ரெட்டிங், எப்படி சொல்கிறேன்னு தெரியல, த்ரெட்டிங் வேக்சிங் இதெல்லாம் பண்ணேன் நான். அதில் அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். பட் அப்போல்லாம் நினச்சிக்குவேன், சே நம்ம வந்து இவங்க என்ன பியூட்டி பார்லர் போய் சும்மா, என்ன பியூட்டி பார்லர் போய் சும்மா அப்படிலாம் தோணும். பட் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பட் அதெல்லாம் ஈஸியாக்குனது வந்து இவங்க எல்லாரும் தான். இந்த கேர்ள் கேரக்டர் போட்டு ஃபஸ்ட்டு டே வந்து மேக்கப்லாம் முடிஞ்சோன்னா எனக்கு வெளியே வர பயம். அந்த ஊர்லெல்லாம் பொண்ணுங்க அப்படியே மறைஞ்சிருந்தே எட்டி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி எட்டி பார்த்தேன். சும்மா வாமா வெளியே வாமா, வாமான்லாம் கூப்பிடாதீங்க, இருங்க நான் சொல்லி இருங்க, கொஞ்சம் டைம் எடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே இப்படியே நடந்து இப்படியே ஸ்லோவாக இப்படியே வந்து நின்னேன். பிசி சார் இப்படியே பார்த்தாங்க, ஐயோ அப்படின்னாங்க. ஐயோவா போச்சா, அப்போ ஏற்கனவே வேறு ஒரு 20 நாள் ஷூட்டிங் பண்ணிட்டோமே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இதுக்கு வேறு மாதிரி லைட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பிசி சார் என்னை ஃப்ரேமில் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. ஓகேன்னா அந்த முதல் நாள் வந்து எப்படி இதுக்கு இந்த கேரக்டருக்கு எப்படி நடிக்கணும்னே தெரில, எப்படி பண்ணாலும் அது வேறு மாதிரி இருக்காது, இது என்னவா இருக்கும், இது எப்படி பிடிக்கிறது அப்படின்றது தெரில. அண்ட் இந்த 42 நாள் நடித்து முடிச்சப்பறம் இப்படி வர முடியல. எது பேசினாலும் ஹலோ ஹாய் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பிரேக் கொடுக்குறீங்களா, ஒரு 20 நாள் பிரேக் கொடுங்க, கொஞ்சம் டைம். என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மாவே உட்காந்துருப்பேன் வீட்டில், அப்புறமா வரேன் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி இதான் பண்ணது. இது ஒரு நாள் நாங்கள் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தோம், மானிட்டர் பார்த்துட்டு இருந்தோம், எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு யாரோ ஒருத்தர் இடுப்பு கிள்ளிட்டு ஓடிட்டாங்க. எனக்கு என்ன அதுலன்னா, எனக்கு இடுப்பு கிள்ளினது கூட பிரச்சனை இல்லை, அவ்வளவு காஞ்சி போயிருக்கிறது இங்கே யாரா, நீ வாடாயா முன்னாடி அப்படின்னு. இல்லை நிஜமாவே நிறைய பேர் உங்களை பொண்ணுன்னு நினச்சிட்டாங்களா ஸ்பாட்டில்? அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா இந்த இடுப்பு கிள்ள மாட்டரை தவிர? இல்லை நிறைய பேர் ஃபஸ்ட்டு அங்கே யாராவது புதுசாக வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் போது கேஷுவலாக பார்ப்பாங்க. நாங்கள் வைசாகில் ஷூட் பண்ணோம். வைசாகில் ஷூட் பண்ணும்போது எங்கள் டீமில் இருக்க எல்லார்ட்டையுமே வந்து கேட்பாங்க, ஹீரோயினா எவரு அப்படின்னு. அவங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன பேர் சொல்கிறதுன்னு. என் ஹைட்டுக்கு என்னை அனுஷ்கா தங்கச்சின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவேன். ரெமோ ஏன் இது ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம்னா, நம்ம ஹீரோட இது 4வது படம் சேர்ந்து. ஸோ அப்படி இருக்கும் போது எவ்ரி டைம் சரி என்ன பண்ணலாம் புதுசாக அப்படின்னு ஏதாவது ஒன்று தோணும். பட் அவருக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணணும்னு தோணுது. மேபி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை அவரோட ஒரு குட் நேச்சராக இருக்கலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அவர் இங்கேருந்து 3லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் இங்கே வந்தது அவரை விட எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ we are back once again. Hope you all like this movie. இங்கே நான் ஆசைப்படுறது எல்லாமே நினச்ச விஷயங்களை ஸ்ட்ராங்காக இறங்கி செய்யணுன்றது மட்டும்தான். எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. நான் ஒரே படத்தில் வந்து கடை நிறையா சம்பாதிச்சு பண்ணுன்றது, நல்ல காசு வருது, சம்பாதிக்கிறேன் எல்லாமே. பட் அதை தாண்டி என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். அதில் நிறைய கஷ்டங்கள் வருது, அதெல்லாம் தாண்டி வரணும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வரும்போதெல்லாம் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஓகே தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு மக்கள் இன்னும் தயாராக இருக்காங்க, அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும், உண்மையாக உழைச்சா தட்டி கொடுக்கறதுக்கு இங்கே நல்லவங்க இருக்காங்க நம்மளோட இண்டஸ்ட்ரியிலையும்ன்ற அந்த நம்பிக்கை மட்டும்தான். இந்த 2 நம்பிக்கையோடையும் இன்னும் முன்னாடி போகிறோம் எல்லாருமே. ஸோ டெஃபினட்டாக நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி யாரும் கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, முன்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ, லவ் யூ.